ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையால் மண் சரிவுகளும் வெள்ளமும். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதுமானதல்ல, ஜனாதிபதி தெரிவிப்பு. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் தலைமையிலான குழுவினருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு. மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவதே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களதும் பிரதான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவிப்பு. அர்ஜுன் மகேந்திரனுக்கு அழைப்பாணை. உள்நாட்டுச் செய்திகள். நுவரெலிய மற்றும் கந்தப்பொல ஆகிய பிரதேசங்களில் பெய்த கடும் மழையால் பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கின. நுவரெலிய நகருக்கு அண்மையிலுள்ள சில வீடுகளும் அதேபோன்று விக்டோரியா பூங்காவும் நீரில் மூழ்கியது. பதுளையில் பெய்த கடும் மழை காரணமாக பதுளோயா நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. பதுள்ள சுமணதிச கிராமமும் நீரில் மூழ்கியது. பதுள மற்றும் கொழும்பு வீதியில் ஆலியல பகுதியில் மரம் ஒன்று விழுந்ததால் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பதுள்ள ஆலியல உடுவர பிரதான வீதியில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிக மழை காரணமாக பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தில் 9 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இப்பகடுவ நீர்த்தேக்கம் மற்றும் போவாதென்ன நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது.
பொலன்னறுவையில் பெய்த மழை காரணமாக லக்ஷவுயன பகுதியில் மரம் ஒன்று விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. பொலன்னறுவ தெதுமல் பிட்டியவில் வீசிய காற்றின் காரணமாக 6 வீடுகள் சேதமடைந்தது. நில்வலா கங்கை நீர்மட்டம் உயர்ந்த காரணத்தினால் அக்குரஸ்ஸ பகுதி நீரில் மூழ்கியது. Jangan marah ini. கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள 73 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 65% தாண்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் உள்ள 73 நீர்த்தேக்கங்களில் 23 நீர்த்தேக்கங்கள் மற்றும் பெரும்பாலானவைகளில் நடுத்தர அளவில் வான் கதவுகள் திறக்கப்பட்டு வருகின்றன. அம்பாறை, அனுராதபுரம், பதுல்ல மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர் கொள்ளளவு இதுவரை 50% தாண்டியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அம்பாந்தோட்ட, காலி, கண்டி, குர்நாகல் மற்றும் மொனராகல மாவட்டங்களில் 80% அதிகமான நீர் கொள்ளளவு பதிவாகியுள்ளது. பொலன்னறுவ மற்றும் புத்தள மாவட்டங்களில் நீர் கொள்ளளவு 70%, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களில் கொள்ளளவு 45% உள்ளது. இதன் காரணமாக நாட்டின் 73 பிரதான குளங்களில் மொத்த நீர் கொள்ளளவானது 65% தாண்டியுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலி மாவட்டத்தின் எல்லைவள குளம், கெகுனுதுர குளம் தற்போது வடிந்து வருவதாகவும், மொனராகல மாவட்டத்தின் எத்திமலை குளம், முதுகண்டிய மற்றும் அந்தபாங்கல நீர்த்தேக்கங்களும் வடிந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குர்நாகல் மாவட்டத்தில் உள்ள திதுருவோயா நீர்த்தேக்கத்திலிருந்து நேற்று வரை 6 வான்கதவுகள் திறந்து வினாடிக்கு 13,700 கன அடி வீதம் திதுருவோயாவிற்கு திறந்துவிடப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. குர்நாகல் மாவட்டத்தில் உள்ள மடியாவ குளத்தில் சிறிதளவு நீர் வடிந்து வருவதாகவும், தப்போவ குளத்தில் தற்போது 2 வான்கதவுகள் திறந்து வினாடிக்கு 240 கன அடி வீதம் நன்னேரியா ஓயாவுக்கு விடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அங்கமுவ குளத்திலிருந்து தற்போது கலா ஓயாவுக்கு வினாடிக்கு 1665 கன அடி வீதம் திறந்துவிடப்படுவதாகவும், துருவில ஏரியும் திறந்துவிடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இன்று முற்பகல் 11 மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து 170 கிலோமீட்டர் தொலைவிலும், திருகோணமலையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள இந்த அமைப்பு நாட்டின் கிழக்கு கரையை அண்மித்து நகர்ந்து நாளை 27ஆம் தேதி வலுவடைந்து சூறாவளியாக மாற வாய்ப்புள்ளது. இதன் தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்தில் சில இடங்களிலும் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மலையக ரயில் மார்க்கத்தின் பதுளைக்கும் பண்டாரவளைக்கும் இடையிலான ரயில் வீதி தடைப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பதுளைக்கும் பண்டாரவளைக்கும் இடையிலான ரயில் வீதியில் மண்மேடுகளும் கற்களும் சரிந்து விழுந்துள்ளமையினால் இந்த தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் பல வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவு, மண்மேடு சரிந்து விழுதல், மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து வீழ்ந்தமையினால் வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி பதுள பண்டாரவள வீதி, உடுவர கிரிமண்டலத்திற்கு அருகில் அப்புத்தல பெரகல வீதி, பதுள பசர வீதி 3ஆம் கம்பம், பதுளை கந்தன ஊடாக ஸ்பிரிங்வெளி வீதி ஊடாக பதுள பசறை வீதியின் 7ஆம் கம்பம், பிபில லுணுகல வீதியில் அரவாக்கும்புற ஆகிய வீதிகள் தடைப்பட்டுள்ளன. வீதிகள் தடைப்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகளை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாதுகாப்பு பிரதியமைச்சர் பதவியேற்பு நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அனர்த்த முகாமைத்துவத்தில் நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மட்டும் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் உள்ள பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர பதவியேற்பு நிகழ்வில் நேற்று இணைந்து கொண்ட போதே ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டே அனர்த்த முகாமைத்துவ சட்டமுறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அவ்வாறு பணியாற்றும் எந்த ஒரு அதிகாரிக்காகவும் முன்னிற்பேன் எனவும் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அரச ஊழியர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். அனர்த்த முகாமைத்துவத்திற்காக அரசாங்கம் அதிகளவு செலவிடுவதாகவும் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த செலவை குறைக்க முடியும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வைஸ் ஏஆர் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன, பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, ராணுவ படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா, விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு சர்வதேச திணைக்கள உப அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கும் பொது தேர்தலில் அவரது கட்சிக்கு கிடைத்த அமோக வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்த சீன உப அமைச்சர் இந்த வெற்றியின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பரிமாற்றங்களுக்கும் பாராட்டு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் உப அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். சீனா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளின் அபிவிருத்தி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர தன்மை பயக்கும் நீண்டகால ஒத்துழைப்பு வேலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. முதலீட்டு ஊக்குவிப்பு, தொழில்நுட்ப பரிமாற்றம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி முயற்சிகளில் இலங்கைக்கு ஆதரவளிக்க சீனா தயாராக இருப்பதாக தூதுக்குழுவினர் தெரிவித்தனர். குறிப்பாக கல்வித்துறையில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து இலங்கையின் மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்த சீனா ஆதரவு வழங்கும் என்றும் அவர்கள் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தனர். சீன அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் வலியுறுத்தினார். ஜனாதிபதியுடனான இந்த கலந்துரையாடலில் வெளிவகார அமைச்சர் விஜித்த ஏரர், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க ஆகியோரும் கலந்து கொண்டதுடன் சீன தூதுக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தி சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு, சர்வதேச திணைக்கள பிரதி பணிப்பாளர் நாயகம் லீன் தாவோ உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் அபிலாஷைகள் மிகவும் தீவிரமடைந்திருக்கும் நேரத்தில் அந்த அபிலாஷைகளை நிறைவேற்ற பாராளுமன்ற முறையை பிரயோகப்படுத்துவது மிகவும் முக்கியமானதென சபாநாயகர் கலாநிதி அசோக ரங்வல புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட புதிய உறுப்பினர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட
திசைமுகப்படுத்தல் செயலமர்வை நேற்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே சபாநாயகர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் பல்வேறு கட்சிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் கலந்துரையாடல்கள் ஊடாக மக்களுக்கு சேவையை செய்வதற்கு பாராளுமன்ற பாரம்பரியம், அரசியலமைப்பு, பாராளுமன்ற நிலையியற் கட்டளை போன்றவை குறித்த நல்ல புரிதலும் அறிவும் அவசியம் என்பதால் இவ்வாறான செயலமர்வை ஏற்பாடு செய்வது மிகவும் அவசியமானது என குறிப்பிட்ட சபாநாயகர் இதனை ஏற்பாடு செய்த பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட செயலகத்தின் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். செயலமர்வில் கலந்து கொண்ட பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய குறிப்பிடுகையில், நாட்டு மக்கள் மிகவும் பலமான பாராளுமன்றத்தை தெரிவு செய்திருக்கும் சூழ்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவதே அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களதும் பிரதான எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் என்றார். பாராளுமன்றம் தொடர்பில் மக்களின் அபிப்பிராயத்தை மாற்றும் செயற்பாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரசியல் சமூக பரிமாற்றம் பொதுமக்கள் மத்தியில் காணப்பட்ட அரசியல் முதிர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்த செய்தியை புரிந்து கொண்ட நபர்கள் என்ற ரீதியில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாரிய பொறுப்பு இருப்பதாக கூறினார். இம்முறை பாராளுமன்றம் இந்த நாட்டின் வரலாற்றில் தனித்துவமிக்க பாராளுமன்றம் எனவும் பெண்களின் அதிகூடிய பிரதிநிதித்துவமான 22 பெண் உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றமாக அமைவது சாதகமான முன்னேற்றம் எனவும் அவர் தெரிவித்தார். திறந்த பாராளுமன்றம் என்ற கருத்தை வலுப்படுத்துவதன் மூலம் மக்கள் பிரதிநிதிகளின் பங்களிப்பை பிரஜைகளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியில் பாராளுமன்ற முறைமை மற்றும் அதன் மரபுகள் தொடர்பில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களில் 162 பேர் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பது 10வது பாராளுமன்றத்தின் தனிச்சிறப்பு என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். பாராளுமன்ற முறைமைகள் தொடர்பில் சிறந்த அறிவும் அனுபவமும் கொண்ட அதிகாரிகளின் வள பங்களிப்பின் ஊடாக நடத்தப்படும் இச்செயலமர்வை அனைத்து உறுப்பினர்களும் சிறப்பாக பயன்படுத்துவார்கள் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இங்கு பாராளுமன்ற முறைமைகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பில் பாராளுமன்ற பணியார் தொகுதியின் பிரதானியும் பிரதி செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரத்ன விளக்கமளித்தார். இந்த செயலமர்வில் பிரதி சபாநாயகர் வைத்திய கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி, குழுக்களின் பிரதி தவிசாளர் ஏமாலி வீரசேகர, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக், ஆளும் கட்சியின் முதற்கோலாசான் அமைச்சர் வைத்திய கலாநிதி நலிந்த ஜெயதிச, பாராளுமன்ற செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் நாயகம், உதவி செயலாளர் நாயகம், பாராளுமன்ற செயலகத்தின் திணைக்களங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செயலமர்வின் முதலாவது நாளான நேற்று 168 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். புதிய பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்படும் போது சம்பிரதாயபூர்வமாக மேற்கொள்ளப்படும் செயற்பாடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த செயலமர்வு இன்றும் நாளையும் தொடர உள்ளது. 2 அமைச்சுகளுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க புதிய செயலாளர்களை நியமித்துள்ளார். இது தொடர்பான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவினால் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டன. இதன்படி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி அயேஷ ஜினசேன நியமிக்கப்பட்டுள்ளார். கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளராக மலர்மதி கங்காதரன் நியமிக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் தொடக்கம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் அரச பணிகளையும் மற்றும் அரச கடன் சேவைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு கணக்கு மீதான வாக்கு பணத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டின் தொடர்ந்து வரும் காலத்தில் ஒரு சில அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளல் மற்றும் கணக்கீடு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை ஏற்பாடு செய்வதற்கு பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு மதிப்பீடு ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார்.
அமைச்சுக்களின் விடயதானங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு 44ஆம் பிரிவின் 1 உபசரத்தின்படி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் எண்ணிக்கை, அதில் அமைச்சர்களுக்கான விடயதானங்கள், செயற்பாடுகள் மற்றும் திணைக்களங்கள், அரச நிறுவனங்கள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 24 அமைச்சு பதவிகளுக்கான விடயங்கள், செயற்பாடுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதன் 2ஆம் வாசிப்பு பிப்ரவரி 17ஆம் தேதியும் 3ஆம் வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரையிலும் நடைபெறவுள்ளது. இதேவேளை சந்தையில் நிலவும் நாட்டரசியின் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும், அரிசியின் விலையை கட்டுப்படுத்தவும் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் ஸ்வர்ண நாட்டரசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார சந்தேகத்திற்குரிய E8 விசா முறையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக லாபம் ஈட்டியுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பில் முன்னாள் அமைச்சர் ஈடுபடுவது சந்தேகத்திற்குரியதென்றும் அவர் கூறினார். ஆட்கடத்தல் நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு முறைமைக்கு அமைச்சர் ஒருவர் ஏன் தள்ளப்பட்டார் என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. அமைச்சர் சட்டவிரோதமாக லாபம் சம்பாதித்ததாக சந்தேகிக்க முடியும். தற்போது எங்களிடம் ஆதாரம் இல்லை. தகவல்களை சேகரித்து வருகிறோம். குழுக்கள் உள்ளன. சட்டபூர்வமாக எடுக்கக்கூடிய சட்ட முறைகளும் உள்ளன. நீங்கள் ஒரு தரப்பினர் மட்டுமே. இங்கு பிரச்சனைகள் E8 மட்டுமல்ல, நிறைய பிரச்சனைகள் உள்ளன. அத்துடன் இன்று காலை ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்த அவர், பிரச்சினைக்குரிய E8 விசா முறையானது முன்னாள் அமைச்சர் ஒருவரின் தலையீட்டில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தமின்றி சட்டவிரோதமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறுகிய கால பருவகால வேலைவாய்ப்பிற்காக E8 விசா முறையின் கீழ் தென்கொரியாவிற்கு செல்வதற்கான விசாக்களை சட்டபூர்வமாக வழங்க முடியாதென வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை பிப்ரவரி 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தினால் அரசாங்கத்திற்கு 10 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அவர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதிவான் திலினி கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 11 வயது பிள்ளை ஒருவரை கடுமையான முறையில் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் 50 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 8 வருட கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது. மேலும் பிரதிவாதிக்கு 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிட்ட நீதிபதி பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நேற்று உத்தரவிட்டார். தாய் மற்றும் சகோதரியுடன் வெசாக் பிரதேசத்திற்கு சென்றிருந்த 11 வயதுடைய இந்த பிள்ளையை வெசாக் கூடு செய்து தருவதாக கூறி ஏமாற்று இந்த செயலை மேற்கொண்டுள்ளமை வழக்கு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றில் ஆஜராகிய பாதிக்கப்பட்ட பிள்ளையிடம் நீதிபதி கேள்வி எழுப்பிய போது இந்த குற்றச்செயல் காரணமாக தன்னால் நீண்ட காலமாக பாடசாலை செல்ல முடியவில்லை என தெரிவித்தார். தீர்ப்பை அறிவித்த நீதிபதி இந்த குற்றத்தை செய்யும் போது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பிள்ளையின் தந்தை என்றும், இவ்வாறான சூழ்நிலையில் அவர் செய்த குற்றத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். அதன்படி தண்டனையை நிர்ணயிக்கும் போது அந்த விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டார். அதன்படி சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ச்சுனா 2021ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இடை
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் லெபனானின் இஸ்புல்லா படையும் இஸ்ரேலுடன் மோதல் காரணமாக ஏற்பட்ட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீன நாட்டில் உள்ள அமாஸ் படைக்கு ஆதரவாக லெபனான் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தது. இதனை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் லெபனான் பகுதியில் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இதனால் சுமார் 3500 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையிலிருந்து விடுவிக்க கோரி நாடு முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான அவரது ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணியாக செல்கின்றனர். இதனால் அங்கே உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. இஸ்லாமாபாத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலில் அதிகாரிகள் மீது கற்கள் வீசப்பட்டதாகவும் பதிலடியாக காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் முழுவதும் இருந்து இஸ்லாமாபாத்தில் பல ஆயிரக்கணக்கானோர் திரள்வார்கள் என்பதால் மாலையில் நிலைமை இன்னும் கடினமாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய இந்த போராட்டத்தை தடுக்கும் முயற்சியில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. சில பகுதிகளில் தொலைபேசி சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீதான குற்றவியல் வழக்கை அமெரிக்க நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். அவர் மீது பல குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தீர்ப்பளிக்கப்படாத பல குற்றவியல் வழக்குகள் உள்ள ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதியாவது இதுவே முதல் முறை. அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்ற ட்ரம்ப் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அரசின் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. 2 வழக்குகளும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. சமீபத்தில் ரகசிய ஆவணங்களை சேமித்து வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவை மாற்றியமைக்க முயன்றதாக ட்ரம்ப் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மனுவில் ஜனாதிபதியிடம் விசாரணை நடத்த அமெரிக்க நீதித்துறை கொள்கையில் அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற படகொன்று செங்கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 16 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 28 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எகிப்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 13 பணியாளர்களுடன் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 31 சுற்றுலா பயணிகளுடன் எகிப்தின் கடலோர நகரமான மார்சா அல்மீன் தெற்கில் படகு மூழ்கியது. ஒரு பெரிய அலை படகு மீது மோதியதாகவும் சுமார் 5 முதல் 7 நிமிடங்களில் படகு கவிழ்ந்ததாகவும் சில பயணிகள் தங்கள் அறைக்குள் சிக்கிக் கொண்டதாகவும் செங்கடல் பிராந்தியத்தின் ஆளுநர் அமர் ஆனா கூறியுள்ளார். மீட்கப்பட்ட சில சுற்றுலா பயணிகள் விமானம் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இம்முறை இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் 7 இலங்கை வீரர்கள் விளையாட உள்ளனர். இந்தியன் பிரீமியர் லீக் வீரர்கள் ஏலத்தில் 6 இலங்கை வீரர்கள் உள்வாங்கப்பட்ட நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மதிஷ பத்திரனவை தங்கள் அணியில் தக்க வைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது. வனிந்து அசரங்க, மதிஷ தீக்ஷன் ஆகியோர் முந்தைய நாள் ராஜஸ்தான் ராயல்ஸால் வாங்கப்பட்டனர். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நேற்று நடைபெற்ற வீரர்கள் ஏலத்தில் மேலும் 4 இலங்கை வீரர்கள் இவ்வருட IPL போட்டிக்கான அணிகளால் உள்வாங்கப்பட்டுள்ளனர். நுவான் துஷாரவை பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் கமிந்து மெண்டிஸை சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் உள்வாங்கியுள்ளது. துஷ்மந்த சமீரவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் புதிய வீரர் எஷான் மலிங்கவை சன்ரைஸ் ஹைதராபாத் அணியும் உள்வாங்கியுள்ளன. நாணய மாற்று வீதம்.
தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.